புதுக்கோட்டை ஜகபரலி படுகொலையில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இப்போ இங்கே பேச வேண்டியிருக்கு. என்னன்னா, அவருடைய புகாரில் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் வருவாய் கோட்டாட்சியர்கிட்டையும் வட்டாட்சியர்கிட்டையும் கொடுக்கப்பட்டதில் சுமார் 70,000 சக்கைகள் வந்து வேறு இடத்துல கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் சட்டவிரோதமாக அனுமதி இல்லாமல் எடுத்துகிட்டு போய் பதுக்கி வச்சிருக்கிறதாகவும், இதெல்லாமே வந்து எந்த ஒரு வகையிலும் அனுமதி இல்லாமல் வெட்டி எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அவரே வாக்குமூலமாக சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த நிலையில் இவர் படுகொலை ஆனதற்கு பின்பு நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற பெயரில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ட்ரோன் சர்வே மூலிமா வந்து சர்வே பண்ணுறாங்க. இப்போ அந்த ட்ரோன் சர்வே பண்ணினதுக்கப்புறம் தற்பொழுது நேற்று வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அந்த கல்குவாரியில் சட்டவிரோதமாக செயல்பட்டது உண்மைதான், அனுமதி இல்லாமல் செயல்பட்டது உண்மைதான். அனுமதி இல்லாமல் அனுமதியை மீறி சுமார் 6,000 கியூபிக் மீட்டர், அதாவது கனசதுர மீட்டர் அளவுக்கு கற்கள் சட்டவிரோதமாக வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ட்ரோன் சர்வேல நடந்த பிழையா அல்லது மக்களை ஏமாற்றுவதற்கான முயற்சியா என்பது தெரியல. இது எப்படி சொல்கிறோம்னா, அதாவது அவர் வந்து 70,000 லாரின்னு சொன்னார். இவங்க 6,000 கனசதுர மீட்டரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 70,000 லாரி அப்படின்னா ஒரு லாரிக்கு 3 யூனிட்னு வச்சாலும் கூட 9 கியூபிக் மீட்டர்னு வரும் கணக்கு. 70,000 லாரிக்கு சுமார் 6 லட்சம் கனசதுர மீட்டர் அளவுக்கு அந்த கற்களை கொண்டு சென்று அங்கே வச்சிருந்துருப்பாங்க. அவரே சொல்றாரு 30,000 லாரி அளவுக்கு இரவோட இரவா கொண்டு வந்து கொட்டிட்டாங்க குவாரிக்குள்ளேயே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குவாரியினுடைய வீடியோவில் அந்த குவாரியில் காமிக்கிறாங்க. அதனுடைய ஆழம் அகலெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இந்த கணக்குப்படி பார்த்தா இந்த 6,000 கியூபிக் மீட்டர் 6,000 கனசதுர மீட்டர் என்பது மிக 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 சொற்பம். பல கோடியில் அபராதம் விதிக்க வேண்டியதை, மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்ததை மிகப்பெரிய அளவில் மூடி மறைக்கக்கூடிய முயற்சி தான் இது. வந்து எளிமையான கணக்கையே இவங்க வந்து மூடி மறைக்கிறாங்க. ஒருத்தர் வந்து இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் சொன்னதில் பொய் இருக்குமா? எதுக்கு அவர் படுகொலை செய்கிறாங்க? எவ்வளோ பெரிய முறைகேட்டை 6 லட்சம் கியூபிக் மீட்டர் நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். இப்போ லாரிகள் எல்லாம் பார்த்து கேரளாவுக்கு கடத்திட்டு போகிற லாரிகளில் ஒரு லாரியில் பார்த்தீங்கன்னா 12 யூனிட்டு 10 யூனிட்டு அப்படின்னா 30 கியூபிக் மீட்டர் பெரிய அளவில் வந்து கற்களை ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அதனுடைய அளவுகோல் என்ன? அப்போ இது சாதாரணமாக 70,000 லாரின்னு கணக்கு போட்டே நம்மளுக்கு 6 லட்சம் 7 லட்சம் அளவுக்கு கனசதுர மீட்டர் அளவுக்கு இங்கே வந்து கற்கள் இருக்குது, வெட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னா இவங்க ஏன் இப்படி மூடி மறைக்கணும்? இங்கே நடக்கக்கூடிய விசாரணை கனிம கொள்ளை பிரச்சனையில் மிகப்பெரிய அளவில் முறைகேட்டை மூடி மறைப்பதற்கான விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழியில் திசை திருப்பதற்கான தான் நடந்துட்டு இருக்கு விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. இதை அனைவரும் கவனத்தில் கொண்டு இந்த விஷயத்தை கவனிக்க வேண்டும். இந்த தமிழ்நாடு அரசும் கனிமவள கொள்ளை கும்பலும் கனிமவளத்துறையும் இந்த பிரச்சனையை மூடி மறைக்க விடக்கூடாது. உண்மையான விஷயங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும். வெளிப்படையாக தெரியுது இது சட்டவிரோதம், ஆனால் நடவடிக்கை எடுப்பதற்கு துளியும் தயாராக இருக்கிறதில்ல. உங்களுடைய கவனத்துக்கு இந்த விஷயம் கொண்டு வந்திருக்க. இந்த விஷயத்தை ஆதாரப்படுத்துறதுக்கு நான் தேவையில்லை. ஏற்கனவே படுகொலையான ஈகி ஜகபரலி அவர்கள் ஆதாரமாக இருக்காரு, ஆதாரத்தை கொடுத்துருக்காரு. அனைவரும் கேள்வி எழுப்போம். இது போன்ற மலை அழிக்கும் வேலையை, இயற்கையை அழிக்கும் வேலையை, தமிழ்நாட்டின் கனிம வளத்தை கொள்ளையடிக்கும் வேலையை இனியும் நாம் விட்டு கொடுக்க கூடாது. அனைவரும் ஒன்று சேர்வோம், தடுத்து நிறுத்துவோம்.